வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் இன்சைட். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 15லேருந்து 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 8லேருந்து 9 பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறமா மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கலாம். 4 பட்டை துண்டுகள், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 3லேருந்து 4 சின்ன சின்னதாக பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக அன்னாசி பூ, கல்பாசி கொஞ்சமாக சேர்க்குறேங்க, 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் கொஞ்சமாக பொரியட்டும், லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ஆகட்டும். நான் ஒரு அரை கை புதினா உள்ளே சேர்க்குறேன். புதினா போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வைக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்த உடனே வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நல்லா வதக்கின அப்புறமா நம்ம தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி ஆன அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா விழுத இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை மிளகாவை அரைக்க வேண்டாம்னா அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டிஷ்க்கு காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, மிளகாத்தூள் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு, மசாலா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கழுவி வச்ச மஷ்ரூம்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாலே மஷ்ரூம் கொஞ்சம் வேகட்டும். மஷ்ரூம்ஸ் வாங்கும்போது நீங்கள் நல்ல சூப்பர் மார்க்கெட்டாக பார்த்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸாக வாங்குங்க. அடி பிடிக்காத மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இந்த கிளாஸில் 3 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1க்கு 1.5 கணக்கில் நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் 4 கிளாஸ் வந்து நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேங்க. அரைமுடி தேங்காய் எடுத்தேன், அதில் எனக்கு 4 கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக தேங்காய் பால் வந்தது. அரை கிளாஸ் வந்து நான் நார்மலாக தண்ணி ஊற்ற போகிறேன். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது, விட்டமின் பியும் அதிகமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம மஷ்ரூம்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல கடையாக பார்த்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸாக எடுத்துக்கோங்க.
நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே தூவி விடுங்க. நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உபரி கிடைக்கும். நல்ல நீளமாக அரிசி வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் ஊற வைக்கலைன்னா 1க்கு 2ன்ற கணக்கில் நீங்கள் தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது தயிர் வந்து நீங்கள் சேர்க்காதீங்க. தயிர் சேர்க்கும்போது தேங்காய் பால் வந்து சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபியே நீங்கள் வந்து தேங்காய் பால் போட்டு பச்சை மிளகாய் கம்மி பண்ணி மிளகாத்தூள் அதிகமாக போட்டும் செய்யலாம். பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் புலாவ் மாதிரி வெள்ளையாக செய்ய போகிறேன். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வருது. இப்போ நான் எடுத்து வச்ச புதினாவையும் கொத்தமல்லியும் மேலே அப்படியே தூவி விட்டுடுறேன். எலுமிச்சை பழம் இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை, தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால. குக்கர் மூடி வச்சு 2 விசில் வச்சு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ மஷ்ரூம் ரெசிபீஸும் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.